இப்போ நம்ம டோனட் தாங்க பார்க்க போகிறோம். இல்லை டோனட் மாதிரியே ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 கப் உளுந்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் மெஷரிங்கில் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அரைங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டு. கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டோட இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கையில் எடுத்து போடும்போது ரவுண்டாக பால் ஷேப்பில் கீழே விழுகும். அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நிறைய தண்ணி ஊற்றிக்காதீங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டால் நம்மளுக்கு டோனல் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. நிறைய பேர் கையில் வராது. அதுக்காக நம்ம டீ குடிக்கிற கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டீ கப்பில் சுற்றி விடுங்க. அந்த டீ குடிக்கிற அந்த டம்ளரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை நல்லா ஒரு 4-5 சுற்று வர மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா டைட்டாக இருக்கணுங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு வடை போடும்போது கொஞ்சம் ஈஸியாக விழுகும். நீங்கள் வெறும் இதாக பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அது மேலே தடவிட்டிங்கன்னா நல்லா அழகாக வழுக்கிட்டு எண்ணெயில் விழுற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நீங்கள் போடும்போது நல்லா க்ரிப்பாக போட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கை வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கணும். அப்புறம் தண்ணி தடவிக்கோங்க. இப்போ நீங்கள் தண்ணி தடவும் போது இன்னுமே நம்மளுக்கு பெட்டராக விழுகும். நீங்கள் இதுக்கு பதில் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு அந்த சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது அழகாக வரும். மாவு எடுக்கும்போது ஜஸ்ட்டு கையில் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவு விடுங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே அழகாக வரும். நம்மளுக்கு கையில் ஒட்டாது. மிதமான சூட்டில் எண்ணெய் காய வச்சு இப்போ இதை நம்ம போட போகிறோம். போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா மிதமான எண்ணெயில் தாங்க போட்டு எடுக்கணும். ரொம்ப காஞ்சிச்சுன்னா அது தீஞ்சிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓரம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா தள்ளி விடுங்க ஒரு கத்தியால். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, பிளாக் கலர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்தவொடனே திருப்பி போடுங்க. அப்படியே பார்க்கவே பாருங்கள் அழகாக இருக்கும். இது நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகான சூப்பரான டோனட் ரெடிங்க. இதை பார்க்கும்போதே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இனிப்பு டோனட் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன். இது அழகாக பிக்கும் போது பாருங்கள் சாஃப்டாக பூ மாதிரி வரும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.